ஐந்திணைகளோட முதற் பொருள் பார்க்குறோம். முதற் பொருள் வந்து 2 வகைப்படும். நிலம் மற்றும் பொழுது. அகைன் நிலம்ல வந்து நமக்கு 5 திணைகள் தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதுதான் நிலமா இங்க வரும். நெக்ஸ்ட் பொழுது. பொழுது வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து சிறும்பொழுது, அனதர் ஒன்று வந்து பெரும்பொழுது. சிறும்பொழுது சிறுன்றதுக்கு வந்து என்ன மீனிங் தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மணி அப்படின்றது நம்ம வந்து எடுத்துப்போம். ஒரு நாளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணிப்போம். அப்போ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சிறும்பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னா 6ன்னு கிடைக்கும். பெரும்பொழுது பெரும்பொழுது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வருஷத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2 மாதங்களாக டிவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ பெரும்பொழுதும் 6, சிறும்பொழுதும் வந்து நமக்கு 6 அப்படின்றது நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் சிறும்பொழுது என்னென்ன அப்படின்னா காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகறை. நமக்கு இந்த டைமிங் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3 நம்பர் ஞாபகம் வச்சிங்க. 6, 10, அதுக்கப்புறம் 2. எப்பயுமே ஏதோ ஒரு டைமிங் எழுதுறோம் அப்படின்னா இந்த 2த்துக்கும் கனெக்ட் ஆகும். அகைன் இந்த 2த்துக்கும் கனெக்ட் ஆகும். மறுபடியும் இந்த 2த்துக்கு கனெக்ட் ஆகும். அப்புறம் இதுக்கு அப்படியே இது கண்டினியூஸாக தான் வரும். இப்போ சிறும்பொழுது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கினீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வந்து யாரோ ஒருத்தர், இப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டை வந்து காலையில் வந்து நண்பன் கிட்ட வந்து ட்ரீட் வைக்க ஏற்பாடு பண்ண சொன்னால் அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா யாருக்கும் தெரியாமல் மாலையில் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. காலையில் நண்பனை ட்ரீட் வைக்க ஏற்பாடு பண்ண சொன்னால் அவன் மாலையில் யாருக்கும் தெரியாமல் வைக்கிறான் அப்படின்றது தான் இங்கே ஷார்ட்கட். அப்போ காலையிலன்றது 6 to 10, நண்பகல் 10 to 2, அதுக்கப்புறம் ஏற்பாடுனா 2 to 6, அப்படியே கண்டினியூஸாக அந்த டைமிங் வந்து நமக்கு வரும். இதில் எக்ஸ்ட்ரா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்பாடுன்றது எப்படி பிரியும் அப்படின்னா எல் கூட்டல் பாடு அப்படின்றது பிரியும். எல் அப்படின்னா இங்கே ஞாயிறு. ஞாயிறு மீன்ஸ் வந்து இங்கே சூரியன் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இங்கே. நெக்ஸ்ட்டு பெரும்பொழுதோட ஷார்ட்கட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காரில் போகும்பொழுது என்ன பண்ணும் அப்படின்னா குளிருது. ஏன்னா முன்னாடியும் பனி பெய்யுது, பின்னாடியும் பனி பெய்யுது. இதை வந்து இளமையாக இருக்கிறவங்களால தாங்கிக்க முடியுது, முதுமையாக இருக்கிறவங்களால தாங்கிக்க முடியல. அகைன் ஷார்ட்கட் பார்த்துங்க. காரில் போகும்போது குளிருது, ஏன்னா முன்னாடியும் பனி பெய்யுது, பின்னாடியும் பனி பெய்யுது. அது இளமையாக இருக்கிறவங்களால தாங்கிக்க முடியுது, முதுமையாக இருக்கிறவங்களால தாங்கிக்க முடியல. ஓகேங்களா? அப்போ முன்பனிக்காலம் வந்து மார்கழி, தை நம்மளுக்கு தெரியும். கார்காலம் அப்படின்னா மழை பெய்கின்ற காலம் ஆவணி, புரட்டாசி. குளிர்காலம் அப்படின்னா ஐப்பசி, கார்த்திகை. முன்பனியும் பின்பனியும் ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிடலாம். இளவேநீர் அப்படின்னா வெப்பமாக இருக்குது. அப்போ சித்திரை, வைகாசியில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும். முதுவேநீர் அப்படின்னா ஆனி, ஆடி. ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து எக்ஸாம்ஸில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக போட்டுடலாம்.